ஹாய் ஆல், வெல்கம் டு கோட் வித் கீத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். லைக்வைஸ் நீங்கள் உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி இருக்கும் இல்லையா, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இல்லை வேறு எதுக்காக அதுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றத நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 36 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, வாங்க நம்ம டக்குன்னு போய்ட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரோட அவுட்புட். இங்கே வந்து உங்களுக்கு எதுக்காக அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கலாம். இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு, அது என்ன கேட்டகரி, என்னைக்கு டேட்டில், அதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன். நம்ம வந்து அதை எடிட் பண்ணணுனாலோ டெலீட் பண்ணணுனாலோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒன்று கொடுக்குறேன். ட்ரெஸ்ஸு, இது வந்து நான் 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எந்த கேட்டகரியில் வரும்? அதர்ஸில் போயிடும். ஓகே, இப்போ நான் இது இன்றைக்கி டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்ததும் இப்போ எனக்கு வந்து வந்துடுச்சு இல்லையா ஒரு டேபிள் ஃபார்மெட்டில். இதுதான் நம்ம பண்ணி போகிறோம். இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப இது நான் இன்னும் 2 ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு ஏதாவது ஃபுட்டுக்கு ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே கேட்டகரியிலையும் ஃபுட்டுன்னு போட்டுடலாம். ஓகே, இதுவும் சேம் டேட்டில் ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணுறப்ப ஃபுட்டு மட்டும் வச்சு எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ இது மட்டும் வருது இல்லையா, வேறு எந்த டேட்டாவும் வரல. ஓகே, இப்போ வந்து எனக்கு எல்லாமே வேணும் ஆல் அப்படின்னா நமக்கு எல்லா டேட்டாஸுமே வருது. தென் என்டர்டெயின்மெண்ட் வேணுமா, இல்லை நம்ம எதுவுமே என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணல, ஸோ நமக்கு அந்த அமௌண்ட் வர மாட்டேங்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்குமே நம்ம எந்த டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணல, ஸோ அதுக்கான அமௌண்ட்டுமே நமக்கு வரல. தென் அதர்ஸ் போகும்போது நம்ம அதர்ஸில் ஒன்று ஸ்டோர் பண்ணோம் இல்லையா ட்ரெஸ்ஸு, ஸோ அதுக்கான டேட்டா மட்டும் வருது. இப்போ ஆல் கொடுத்ததுமே எல்லாமே வருது. இங்கே உங்களுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, இதுக்கு வந்து 1000 பண்ணியிருக்கேன், இதுக்கு 500 பண்ணியிருக்கேன், ஸோ டோட்டலி 1500 இந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்துடுது. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இதில் நம்ம ஃபில்டர் எப்படி பண்ணலான்றதை பார்க்குறோம். அண்ட் தென் நம்ம ஆட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வாங்க நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம HTML டேகுக்குள்ளே தான் வந்து ஹெட் அண்ட் பாடி எழுதுவோம். ஸோ ஹெட்டில் என்ன இருக்கும், மெட்டா டேட்டா இருக்கும், டைட்டில் இருக்கும், அண்ட் தென் நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸை லிங்க் பண்ணணும்னா அதை வந்து இங்கே கொடுப்போம். டைட்டிலில் கொடுக்குற இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இங்கே எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கராக. ஓகேவா? நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து நம்ம வேறு ஒரு ஃபைலில் வந்து ஸ்டைல் ஷீட்டை வந்து எழுதியிருக்கோம். அதை இங்கே லிங்க் பண்ணுறதுக்காக தான் வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே தனியாக எழுதியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் லிங்க் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் கரெக்டான பாத் கொடுத்து லிங்க் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வேறு ஃபோல்டரில் இருக்குன்னா ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகலாம். தென் இங்கே பாடியில் தான் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் என்னென்னலாம் ஷோ பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பாடியில் தான் ரைட் பண்ணுவோம். இந்த டிவ் டேக் வந்து நான் கண்டெய்னராக வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நான் எல்லா விதமான HTML ஃபார்மு எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கண்டெய்னர். இந்த ஒரு டிவ் டேக்குள்ளே எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸும் கூட. இங்கே H1ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போட நேம் கொடுத்தாச்சு. எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தான் நம்ம ஆப்போட நேம். ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம். இங்கே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. இந்த ஐடி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம யூனிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் ஐடி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி வந்து எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறனால இதை வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே இன்புட்டில் வந்து நம்ம டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டு கொடுக்குறனால தான் நம்மளால் இங்கே டைப் பண்ண முடியுது. ஓகேவா? இங்கே நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த என்ன டைப் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் வரும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்குறனால அவங்க உங்களால் டைப் பண்ண முடியுது. இதுக்கு நம்ம ஒரு ஐடி வைக்கணும் இல்லையா, இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கால் பண்ணி இங்கே இருக்க வேல்யூவை கெட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஐடி தான் வந்து எக்ஸ்பென்ஸ் நேம். அண்ட் தென் அதில் பிளேஸ் ஹோல்டரில் நம்ம எக்ஸ்பென்ஸ் நேம்ன்றதே கொடுத்துருவோம். ரெக்வயர்டு நான் இங்கே கொடுத்துருக்கனால இது இல்லாமல் யூஸரால் வந்து சேவ் பண்ணவோ சப்மிட் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. தென் இன்னொரு இன்புட்டில் வந்து நான் அமௌண்ட் தான் கெட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர். நான் அவுட்புட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் கொடுத்துருக்கனால எப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து பார்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது.
இதில் நம்ம ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இது வந்து 10லேருந்து நமக்கு போகுது. டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணுன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஐடி வச்சாச்சு. அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டரில் அமௌண்ட் கொடுத்தாச்சு. சேம் ரெக்யர்டு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுதான் வந்து ட்ராப் டவுன். இந்த ட்ராப் டவுன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, செலக்ட் டேக் யூஸ் பண்ணணும். செலக்ட் டேக்குள்ளே ஒரு ஐடி கொடுக்கணும். இது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் உங்களால் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்வயர்டு யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு உள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூசருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக இது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுக்காகனா, நார்மலாக அவங்க எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கிறப்ப செலக்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூ வந்து நல்லுன்னு வச்சுருக்கேன். இது வந்து செலக்டடுன்னு நான் கொடுத்துருக்கனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இது ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த செலக்டடை இங்கே எடுத்துகிட்டு ஃபுட்டில் வந்து எனக்கு செலக்டடாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததும் உங்களுக்கு ஃபுட்டு தான் வருது. இந்த இது வந்து வரல. செலக்ட் கேட்டகரின்ற ஒன்று வந்து வரல. இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அங்கே சேஞ்ச் பண்ணேன். திரும்ப ஃபுட்லேருந்து எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த செலக்டட் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ். தென் நீங்கள் நான் திரும்ப அதே கொடுத்தனால செலக்டட் கேட்டகரியே வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்புட் டைப்பில் வந்து டேட் வாங்க போகிறோம். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டேட். இங்கே நமக்கு டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட்டு, நம்பர் வேணும்னா நம்பர், டேட் வேணுன்றப்ப டேட்டு. ஓகேவா? இதுக்கு ஒரு ஐடி வச்சாச்சு. இதையும் ரெக்வயர்ட் போட்டாச்சு. தென் இங்கே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து டைப் வந்து எனக்கு சப்மிட் டைப்பில் இருக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பட்டனோட வேல்யூ வந்து ஆட் எக்ஸ்பென்ஸ். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு டேட்டாவாக ஆட் ஆகணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்ம். தென் இங்கே நெக்ஸ்ட் டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ்வில் வந்து நம்ம அங்கே கொடுக்குற டேட்டா எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும்ல ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில். அதுக்காக இந்த டேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் என்னென்னா டேபிள் டேக். இந்த டேபிள் டேக்குள்ள இது வந்து டேபிள் ஹெட் அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங். ஸோ இந்த டேக்குள்ள ஃபஸ்ட்டு ரோ டிஆர்ன்றது டேபிள் ரோ. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ரோ என்னென்னலாம் இருக்கணும்? டிஹெச்ன்றது ஹெட்டிங் தான். ஓகேவா? இந்த ஹெட்டிங்கில் வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் நேம் இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி, அப்புறம் டேட்டு, ஆக்ஷன் இது எல்லாமே வந்து வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் 9 கொடுத்துட்டேன். தென் டேபிளோட பாடியில் என்ன இருக்கணும்? நான் ஃபஸ்ட்டு அதை டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா? யூசர் நம்ம கொடுக்க தான் வந்து இங்கே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டைனமிக்காக தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக டி பாடின்னு சொல்லிட்டு ஒரு டேக் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இங்கே நம்ம எந்த டேட்டாஸும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். ஸ்டாட்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக டேட்டா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு டிவ் யூஸ் பண்ணுறோம். இந்த டிவ்வில் வந்து கிளாஸ் வந்து நான் டிசைனிங்காக வச்சுருக்கேன். இது வந்து டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டு இதில் ஸ்ட்ராங் நம்ம யூஸ் பண்ணும்போது போல்டு மாதிரி நமக்கு காமிக்கும். ஸோ டோட்டல் அப்படின்றது கொஞ்சம் போல்டாக தெரியும். தென் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து அமௌண்ட்டுக்கு ஸ்பேன் கொடுத்து இதுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்காக ஐடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? அந்த கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றது. இந்த ட்ராப் டவுன் பண்ணுறதுக்காக இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு செலக்ட் எழுதியிருக்கோம். இந்த செலக்ட்குள்ளே 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ்டாக வந்து நமக்கு ஃபில்டர் நடக்கணும். சேம் இங்கே வந்து நம்ம பண்ண அதே திங் தான். ஆனால் அங்கே எக்ஸ்பென்ஸாக இங்கே நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃபில்டர் கேட்டகரிக்கு. தென் இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் வந்து எம்ப்ராய்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கிரிப்ட் SRC இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்மளோட ஸ்கிரிப்டோட நேம் கொடுக்கணும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எதில் எழுதியிருக்கீங்களோ அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு HTML புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு CSS போகலாம். CSS வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாடிக்கு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கண்டெய்னர் டாட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஸ்டைலிங்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் ஸ்டைலிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம H1 யூஸ் பண்ணி பண்ணுறத வந்து டேக் ஸ்டைலிங்னு சொல்லலாம். ஓகேவா? தென் ஃபார்முக்கு அதோட இன்புட் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் கலர்ஸ் அண்ட் தென் டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் தான் மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நத்திங் டு காம்ப்ளிகேட்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிரிப்டை போகலாம். இங்கே தான் வந்து மெயின் திங், எப்படி டைனமிக்காக ஒர்க் பண்ணணும். ஒரு HTML வந்து நம்மளோட வெப்சைட் வந்து டைனமிக்காக ஒர்க் ஆகணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் பாசிபிளே கிடையாது. ஓகே, நம்ம இப்போ எப்படி வந்து டேட்டாஸை டைனமிக்காக ஸ்டோர் பண்ணலான்னு பார்ப்போம். document.add event listener யூஸ் பண்ணி DOM content loaded அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். DOM content லோட் ஆகும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகணும், அதுதான் அதுக்கு மீனிங். HTML DOM content வந்து ஃபுல்லாக எனக்கு லோட் ஆகிறப்ப வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஃபங்க்ஷன்றது இந்த ஆரோ ஃபங்க்ஷன், இதுக்கு அடுத்து எழுதியிருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபங்க்ஷன் தான். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4மே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறோம், கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்ட் வேரியபிள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது என்டையர் ப்ராசஸ்க்கும். ஸோ நம்ம இங்கே எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம் அப்படின்றது ஒரு கான்ஸ்ட் வேரியபிள், அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட், டோட்டல் அமௌண்ட், ஃபில்டர் கேட்டகரி, இந்த 4 வேரியபிளையும் document.getElementById யூஸ் பண்ணி, நான் ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு HTML சொல்லிக் கொடுக்கும் போதே சொன்னேன் ஐடி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியில் எடுப்போம். ஸோ இப்படி எடுத்து நான் இந்த 4 வேரியபிளுக்குமே ஸ்டோர் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு ஃபார்ம் இருக்கும், இதில் அவங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். அண்ட் தென் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு. அப்புறம் டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபில்டர் கேட்டகரி, இது எல்லாத்தையும் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் அவங்க என்னென்ன எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம அரேவாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற அரே. லெட் போட்டு, ஏன்னா இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸோ நான் லெட் போட்டு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஃபார்மில் வந்து ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம், சப்மிட்ன்ற ஈவெண்ட் லிசனர். இது எதுக்காகனா, ஒன்ஸ் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கணும், என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணுன்றதுக்காக இது. ஓகே, எதுக்காக நம்ம ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கோன்னா, இந்த சப்மிட்டுக்காக ஒரு டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும், அந்த பிஹேவியர்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நேமில் வந்து document.getElementByIdல அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பென்ஸ் நேமோட வேல்யூவை வாங்கி இங்கே கெட் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற அமௌண்ட்டையும் நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். கேட்டகரி என்ன கொடுத்தாலும் அதையும் இங்கே கெட் பண்ணுவோம். அண்ட் தென் டேட்டும். இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பென்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கர்லி பிரேசஸ் போட்டு உள்ளே வந்து டேட்டாஸ் கொடுக்குறது தான் வந்து நமக்கு ஆப்ஜெக்டாக வந்து வரும். ஸோ இதுக்குள்ளே ஐடியில் வந்து நான் டேட்டா நவ வந்து நான் ஐடிக்கு வேல்யூவாக அசைன் பண்ணுறேன். நேம், அமௌண்ட்டு, கேட்டகரி, டேட், இது எல்லாமே ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இங்கே அசைன் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் இல்லையா, இந்த அரேயில் நம்ம வந்து ஒரு நியூ டேட்டாவை ஆட் பண்ண என்ன பண்ணுவோம், புஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ expense.push expense அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் என்ன கால் ஆகுதுன்னா, இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதுக்காக டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா, இங்கே எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து வரும். அப்படி வர்ற வேல்யூ வந்து எக்ஸ்பென்ஸ் list.html வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக ஃபார் ஈச் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஆர் க்ரியேட் பண்ணுறோம். டிஆர்னால் உங்களுக்கு தெரியும், டேபிள் ரோவை தான் வந்து டிஆர்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு HTML எலிமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுவோம், document.createElement யூஸ் பண்ணி தான் எந்த டேக்னாலுமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த inner HTML அதுக்குள்ளே என்னென்னலாம் வரணும் அப்படின்னா, ஒரு ரோக்குள்ளே வந்து நிறையா அவங்களுக்கு டேபிள் டேட்டா வேணும். ஸோ டிடினா டேபிள் டேட்டா. இதில் வந்து expense.name ஃபஸ்ட்டு வர்ற எக்ஸ்பென்ஸோட நேம், அடுத்து அதில் வர்ற எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட்டு. அது வந்து டு ஃபிக்ஸ்டு 2னா எனக்கு 2 டிஜிட் தான் வந்து நெக்ஸ்ட்டு வர்ற வேல்யூ இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு 2 வேல்யூ வந்து வந்திருக்கு இல்லையா, 0 சொல்லிட்டு பாயிண்டில். இது வந்து 2க்கு மேலே அதிகமாக வரக்கூடாது. நான் சப்போஸ் இங்கே வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூவாக கொடுத்துருந்தா, அதுக்காக தான் வந்து டு ஃபிக்ஸ்டு 2 2 வேல்யூஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கேட்டகரியை நம்ம ஒரு டேட்டாவாக கொடுத்தாச்சு, டேட்டு கொடுத்தாச்சு. அண்ட் தென் இங்கே 2 பட்டன் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் உங்களால் பார்க்க முடியும், எடிட்டு டெலிட்டுன்னு சொல்லிட்டு. இந்த பட்டன் டிசைன் பண்ணுறதுக்காக பட்டன் கிளாஸ் எழுதுகிறோம். அங்கே வந்து நம்ம எடிட் பட்டன் டிசைன் பண்ணியிருக்கிறத போட்டாச்சு. அதுக்காக expense.id நம்ம ஆல்ரெடி இங்கே கெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஐடி தான் வந்து இங்கேயும் அசைன் ஆகும். அசைன்மெண்ட் பண்ணிட்டு இது வந்து எடிட் பட்டன், இது டெலிட் பட்டன், ரெண்டுமே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு.
ஓகே. இது வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு எந்த ஃபங்ஷன் கால் ஆகுதுன்னா, டோட்டல் அமௌண்ட்ட அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இங்க டோட்டல் அமௌண்ட் அப்டேட் அப்படின்ற இந்த ஃபங்ஷன் கால் ஆகுது. இதில வந்து ரெடியூஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற சம் ஆஃப் வேல்யூஸையும் நம்ம இப்போ குடுக்குற வேல்யூஸையும் வந்து அத ஆட் பண்ணும். சம் பிளஸ் எக்ஸ்பென்ஸ் டாட் அமௌண்ட் அப்படின்றது இப்போ நம்ம குடுத்துருக்க வேல்யூ. இது 2யும் ஆட் பண்ணிட்டு, அந்த வேல்யூவ வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிரும். ரிட்டர்ன் பண்ணி நம்ம டோட்டலுக்கு அசைன் பண்ணும். அந்த டோட்டல் வேல்யூவ தான் வந்து டோட்டல் அமௌண்ட் டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட் டாட் டோட்டல் ஃபிக்ஸ்ல வந்து நமக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து இங்க நம்ம டைனமிக்கா பண்றதுக்காக இங்க ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஐடிய தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் மேல வந்து அந்த ஐடிய வாங்கி வச்சிருக்கேன். இந்த டோட்டல் அமௌண்ட்ன்றதுல. ஸோ அத யூஸ் பண்ணி டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட் நம்ம குடுக்குறப்போ, உள்ள இருக்க டெக்ஸ்ட் மட்டும் மாறும். இங்க நம்ம என்ன வேல்யூ குடுத்துருக்கோமோ, அந்த வேல்யூ அங்க அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு. எப்படி வந்து அப்டேட் ஆகுது டோட்டல் அமௌண்ட் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபங்ஷனுக்கு வரலாம். எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் அவங்க கிளிக் பண்ணுறப்ப, இப்போ வந்து எனக்கு எடிட் பண்ணணும். இந்த ஃபார்மில் இருக்க டேட்டாவை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடுதா? வந்துட்டு நான் இப்போ எடிட் பண்ணணும். இது வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்லை, நான் மாற்றி போட்டேன். ஃபுட்டுக்கு எனக்கு அப்படின்னா, அது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுது. ஸோ எடிட் அண்ட் அப்டேட் ஆப்ஷனை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தென் இப்போ எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் டெலிட் கொடுக்கணும்னா டெலிட். இது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த நம்ம எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன். இதில் வந்து அவங்க கிளிக் பண்ணியிருக்கிறதுல கிளாஸ் லிஸ்ட்டில் வந்து டெலிட் பட்டன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடியை நம்ம ஒன்று கான்ஸ்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து டார்கெட் டாட் செட் டேட்டா டாட் ஐடியை வந்து பாஸ் இன்ட்டாக மாற்றி இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எல்லா இதுக்குமே ஒவ்வொரு ஐடி இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த ரோக்கான ஐடியை நம்ம இங்கே கெட் பண்ணி ஐடியில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் ஃபில்டரில் போயிட்டு எக்ஸ்பென்ஸில் இருக்கிற அந்த ஐடியும் நம்ம ஆல்ரெடி இங்கே கான்ஸ்டில் சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஐடியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்ம எந்த ஐடி இப்போ செலக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். டிஸ்ப்ளே பண்ணிட்டு அப்டேட் டோட்டல் அமௌண்ட்டையும் திரும்ப கொடுத்துடுறோம். அதே சப்போஸ் எடிட் பட்டன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இது வந்து டெலிட்டுக்கு. எடிட் பட்டன் ஒர்க் ஆகிறப்ப என்ன பண்ணுறோன்னா, சேம் ப்ராசஸ் தான். ஃபைனில் போயிட்டு நம்ம அந்த எந்த ஐடி வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ, அதே ஐடி வந்து ஈக்குவலாக இருக்கிறத வந்து கெட் பண்ணி எக்ஸ்பென்ஸில் எடுத்துக்கணும். அந்த எக்ஸ்பென்ஸில் இருக்கிற நேம், அமௌண்ட், கேட்டகரி, டேட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணிடுறோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த எலமெண்ட்ஸ்னு நான் சொல்கிறது இந்த இருக்கு இல்லையா? இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஒரு ஐடி இருக்குல்ல, கீழே ஒரு ஐடி வரும்ல, அதை நம்ம எந்த ஐடி கிளிக் பண்ணுறோமோ அந்த ஐடியோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேவா? தென் ஃபில்ட்ரு பண்ணுறப்ப எனக்கு சேம் அந்த ஐடியா மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்பயும் அது இருக்கக்கூடாது இல்லையா? கீழே வந்து நமக்கு சேம் ஐடி ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் இதை போட்டிருக்கேன். தென் அப்டேட் பண்ணுறப்ப டிஸ்ப்ளே எக்ஸ்பென்ஸில் இருக்க நம்ம வந்து இப்போ என்ன வச்சுருக்கோமோ அந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிடுறோம். தென் அப்டேட் டோட்டல் அமௌண்ட்டையும் நமக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ எப்பயுமே வந்து இந்த 2 ஃபங்க்ஷனை நம்ம ஏன் கால் பண்ணுறோன்னா, அந்த சேஞ்சஸை தான் வந்து நம்ம யூசரால் பார்க்க முடியும். இவங்க இப்போ அமௌண்ட் மாற்றிருக்காங்க அப்படின்னாலுமே நமக்கு அதெல்லாம் வந்து டோட்டல் அமௌண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். தென் அவங்க வேறு எதுலையாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தா, கேட்டகரி மாற்றிருந்தா அதுக்கானதையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் கேட்டகரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபில்டர் கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகுறப்ப, இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா? இந்த ஃபில்டர் கேட்டகரின்றது இது ஒன்ஸ் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேட்டகரியில் டார்கெட் வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நான் எடுத்து வைக்கிறப்ப எனக்கு அங்கே கரெக்டாக என்ன வேல்யூ இருக்குது? இப்போ வந்து நான் டிரான்ஸ்போர்ட்னு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா? தென் இங்கே கேட்டகரியில் இருக்கிறது ஆலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுறோம். இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டரில் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் டாட் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு கேட்டகரி. அவங்க என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரியை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டர்டு எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் அந்த வேல்யூக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில்டர் ஃபங்க்ஷன், ரெடியூஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து இதில் மேஜர் ரோல் பண்ணுது. இது மூலயமா தான் நம்மளால் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 1 செகண்ட் வீடியோவை திரும்ப பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்போவும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.